வணக்கம். நான் உங்க மேனகா ராஜேந்திரன், சைக்காலஜிஸ்ட். என்னோட வீடியோவை ஒரு கேள்வி மூலமா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேனுங்க. ஆ இப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, "நான் அந்த மாரி ஒரு தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உங்க மனசு என்ன சொல்லும்? "சரி, சரி விடு, விடு பார்த்துக்கலாம். பரவாயில்ல. இந்த மாரி நெறைய பேர் பண்றாங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்கள சமாதானப்படுத்த ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ அதே தப்பு ஒருவேளை நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. உங்க மனசு உங்ககிட்ட என்ன சொல்லும்? ச்சே! நீ எப்பவுமே இப்படித்தான். உன்னால எதுவுமே சரியா பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த தருணத்துல தான் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பமே ஆகுதுங்க. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்க வீட்ல உங்க சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப வந்து உங்களுக்கு செல்லமான ஒரு குழந்தை. ஒரு கிளாஸ் பாட்டில் எடுக்குறான். தெரியாம கீழ போட்டு உடைச்சுட்டான். எவ்ளோ கோவக்கார பேரண்ட்டா இருந்தாலும் சரி, ஆ "இனிமே இப்படி பண்ணக்கூடாது. ஏன் இப்படி பண்ணுன? ஆ இனிமே கவனமா நீ நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைக்கு எதுவும் காயம் ஆயிடுச்சா, இல்லையா அப்படிங்கிறத மட்டும் அஷ்யூர் பண்ணிட்டு விட்டுருவோம். இப்போ அதே பாட்டில் நீங்க தெரியாம கீழ போட்டு உடைச்சுட்டீங்க. உடனே உங்க மனசு உங்ககிட்ட என்ன சொல்ல ஆரம்பிக்கும்? "உன்னால இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியலையா? இப்படி போட்டு உடைச்சுட்டியே! உன்னால எதுவுமே பண்ண முடியல பாரு" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுடும். ஸோ ஒரே விஷயம் தான் நடக்குது. ஆனா, குழந்தை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு கம்பேஷன் வந்துருது. இதே நம்ம அப்படின்னு வரும்போது ஜட்ஜ்மென்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஏன் இப்படி இதெல்லாம் வந்து நியாயமே இல்ல அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா நம்ம அப்படிதான் நடந்துக்குவோம். ஏன் அப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்ம வளர்ந்த சூழ்நிலை, நம்மளோட என்விரான்மென்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வளர்ந்த சூழ்நிலைலாம் என்ன மாரி நமக்கு சொல்லிக் குடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம தப்பே பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். மத்தவங்க என்ன சொல்றாங்க, அந்த 4 பேர் 4 விதமா ஏதோ பேசிறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸ்கூல்ல சேர்த்து விடும்போது ஃபர்ஸ்ட் மார்க் எடு அப்படின்றதெல்லாம் சொல்றத தாண்டி, ஒழுக்கமானவன்ற பேர் எடுத்துட்டு வா அப்படின்னே சொல்லி சொல்லியே நம்மள பழக்கப்படுத்திட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட மனசு அதுக்கு பழகிருச்சு. ஸோ பழகும்போது என்னன்னா, நமக்குள்ளேயே வந்து ஒரு இன்னர் கிரிட்டிக் வந்து வளர ஆரம்பிச்சிரும். நம்மளே தெரியாம வளர ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, உடனே வந்து நம்மளோட கேரக்டர் அது வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த அந்த ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இதையே வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாவே பண்ணியே நமக்கு பழக்கமாயி போயிடுச்சுங்க. பொதுவா வந்து நான் வந்து கவுன்சிலிங் செஷன்ல வந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்க ரொம்ப பிடிக்கும். நீங்க இவ்ளோ சொல்றீங்க எல்லாம் ஓகே. ஒருவேள அந்த சிட்யூவேஷன்ல உங்க ஃப்ரெண்ட் இருந்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ உங்களோட சிட்யூவேஷன்ல உங்க ஃப்ரெண்ட் இருந்திருந்தா, அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? அப்படின்னு பார்த்தா, அப்படியே பக்கம் பக்கமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்ப பாசமா அப்படியே அன்ப பொழிஞ்சு, "இல்ல, இல்ல இப்படி பார்த்துக்கலாம். அத அப்படி பண்ணிக்கலாம். நீ இந்த மாரி மாத்தி யோசின்னு" சொல்லிட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்கும். சரி ஏன் இத உங்க மனசு கூட உங்களால பேச முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சைலன்ஸ் தான் வந்து வரும். ஏன்னா, பொதுவா வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள பார்த்துக்கிறதுக்கும், நம்மள நாமே பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. நம்மளால வந்து நமக்கு பிடிச்சவங்கள, நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம குடும்பத்துல இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்க முடியும். அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்துக்க முடியும். அவங்கள ஜட்ஜ் பண்ணாம நம்மளால இருந்துக்க முடியும். ஆனா, நம்மன்னு வரும்போது மட்டும் என்னமோ தெரியலைங்க, நம்மள நம்மளாலயே வந்து சரியாவே பார்த்துக்கவே முடிய மாட்டேங்குது. நம்மள நம்ம சரியா பார்த்துக்க முடிஞ்சிருச்சுனா போதும், அ எத வேணாலும் சாதிச்சிரலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எக்சர்சைஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்குள்ள எதுனா உங்கள பத்தின ஒரு நெகட்டிவான தாட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் செஞ்சு பாருங்க. இப்போ அந்த விஷயம் ஒருவேள உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட சொன்னா, நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஸோ அது ஒரு அழகா உங்களுக்கு தோணும். ஒரு ஸ்கிரிப்டே வரும் ஆக்சுவலி. அதே விஷயத்த உங்களுக்கு நீங்களே உங்க மனசுகிட்ட சொல்லி பாருங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இது வந்து ஒரு மாரி ஃபேக் பாசிட்டிவிட்டி அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு செல்ஃப் கம்பேஷன். உங்களோட செல்ஃப்க்கு ஒரு கம்பேஷனேட்டா உங்களால நடந்துக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே, ஆ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுனாலும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸர்சைஸ ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, அந்த லிஸ்ட்ல நம்மளோட பேரும் சேர்க்க மறந்துறக்கூடாது இல்லையா?
ஸோ உங்க பேரையும் அந்த லிஸ்ட்ல மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மனசு உங்க கூட தான் வாழுது. உங்க கூட தான் டெய்லி அது ட்ராவல் பண்ணுது. நீங்க தான் அத பத்திரமா பார்த்துக்கணும். அது ஒரு என்ன சொல்றது? ஒரு எனிமி மாரிலாம் ட்ரீட் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா, அதுக்கு ஒரு நீங்க ரொம்ப ஒரு கம்பேஷனேட்டா, ஒரு சப்போர்ட்டிவா நீங்க அது கூட நிக்கும்போது மட்டும் தான், அது உங்கள எல்லா தருணத்திலயும் உங்களுக்கு அது அழகா கை குடுத்து கூட்டிட்டு வந்துரும். இந்த வீடியோ உங்களோட கனெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனிமே வந்து நான் அன்பா பார்த்துக்க போறேன். நான் மென்மையா நடத்த போறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன தோணுதோ அத மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான சைக்காலஜி விஷயங்களுக்கு நம்ம பேஜ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் பல இன்ட்ரஸ்டிங்கான சைக்காலஜி விஷயங்கள தமிழ்ல நான் உங்க கூட வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் மேனகா ராஜேந்திரன், சைக்காலஜிஸ்ட். தேங்க் யூ.